السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله. اللهم صل على سيدنا مولانا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، والفجر وليال عشر. قال النبي صلى الله عليه وسلم: ما من أيام أحب إلى الله أن يتعبد له فيها من أشهر ذي الحجة، يعدل صيام كل يوم منها بصيام سنة، وقيام كل ليلة منها بقيام ليلة القدر، أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாகட்டுமாக. சலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈடேற்றமும் ஈருலக சர்தார் எம்பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களுடைய அடிச்சுவடுகளை கடுகளவும் பிசகாது வாழ்ந்து வந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், நபிமார்கள், வலிமார்கள், ஷஹீதுகள் மற்றும் நம் அனைவர்கள் மீதும் ஏனைய இஸ்லாமியர்கள் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. ஆமீன். பேரன்பிற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய பெரியோர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, புனித மிகு துல்ஹஜ் மாதத்தை எதிர்நோக்கி அமர்ந்திருக்கிறோம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா திருமறையில் வல் ஃபஜ்ர் வ லயாலின் அஷ்ர், காலை நேரத்தின் மீது சத்தியமாக, 10 இரவுகளின் மீது சத்தியமாக என்று சொல்வார். சையதுனா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் 10 நாட்கள் என்பது துல்ஹஜ்ஜினுடைய ஆரம்ப 10 நாட்களை குறிக்கும் என்பார்கள். கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள்: மாமின் ஐயாமின் அஹப்பு இலல்லாஹி அய்யுதஅப்பத லஹு ஃபீஹா மின் அஷ்ரி தில் ஹிஜ்ஜா. அல்லாஹ்வுக்கு பூமியில் வணங்கப்படுகிற வணக்கங்களில் மிக பெரியமானது துல்ஹஜ்ஜினுடைய 10 நாட்களில் வணங்கப்படுகிற வணக்கம். யஅதிலு சியாமு குல்லி யௌமின் மின்ஹா பிசியாமி சனா. இந்த நாட்களில் நோக்கப்படுகிற ஒரு நோன்பு ஒரு வருட நோன்புக்கு ஈடானது. வகியாமு குல்லி லைலத்தின் மின்ஹா பிகியாமி லைலத்தில் கத்ர். இந்த நாட்களில் ஒரு இரவில் வணங்கப்படுகிற வணக்கம் ஒரு லைலத்தில் கதிரில் வணங்கப்படுகிற வணக்கத்திற்கு ஈடானது என்றார்கள் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். திருமதியினுடைய 758வது ஹதீஸாக பதியப்பட்டிருக்கும். எனவே துல்ஹஜ்ஜினுடைய ஆரம்ப 10 தினங்கள், 10வது நாள் பெருநாள் மட்டும் சந்தோஷத்திற்குரிய நாள் அல்ல. துல்ஹஜ்ஜினுடைய 10 தினங்களும் சந்தோஷத்திற்குரிய நாட்கள், அது வணக்கத்திற்குரிய நாட்கள். அதில் வணங்கப்படுகிற வணக்கம் ஒரு இரவு வணக்கம், லைலத்துல் கத்ருடைய ஒவ்வொரு இரவும் லைலத்துல் கத்ருடைய. அப்ப 10 லைலத்துல் கத்ரை அடைந்த வாய்ப்பை இந்த 10 நாட்கள் நமக்கு தருகிறது. அதே போல ஒரு நாளுடைய நோன்பு ஒரு வருட நோன்புக்கு ஈடானது என்கிறார்கள் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த நாட்கள் குறித்து அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொல்வார்கள்: ஒரு சஹாபி கான ஷாபன் இதா அஹல்ல ஹிலாலு தில் ஹிஜ்ஜா அஸ்பஹ சபாஹன். அவர் துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் பிறை பிறந்ததும் காலையில் நோன்பாளியாக என்னிடத்தில் வந்தார். நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் அழைத்து சென்று, ரசூலல்லாஹ், இவர் துல்ஹஜ் மாதத்தினுடைய ஆரம்பத்திலேயே நோன்பு வைத்திருக்கிறார் என்று நான் அவரிடத்தில் சொன்னேன். இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
அந்த சஹாபியிடத்தில் மா யஹ்மிலுக அலா சியாமி ஹாதிஹில் ஐயாம், இந்த நாள்ல நீ நோன்பு வச்சதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டாங்க. பி அபி அன்த வ உம்மி யா ரசூலல்லாஹ், எனது தாயும் தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும் யா ரசூலல்லாஹ். இன்னஹு ஐயாமுல் மஷாயிர் வ ஐயாமுல் ஹஜ் அஸல்லாஹு அன் யுஷ்ரிகனி ஃபீ துஆஇஹிம். அவர் சொன்ன காரணம், யா ரசூலல்லாஹ், இது ஹஜ்ஜுடைய நாட்கள், ஹஜ்ஜுடைய கடமைகள் நிறைவேற்றப்படுவதற்குரிய நாட்கள். ஹாஜிகள் எஹ்ராம் தரித்து புனித மக்காவை நோக்கி பிரயாணப்படுகிற நாட்கள். அவர்களுடைய துஆக்களில் நான் பங்கெடுக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். அஸல்லாஹு அன் யுஷ்ரிகனி ஃபீ துஆஇஹிம், நான் நோன்பு வைப்பதின் மூலமாக அந்த ஹாஜிகளுடைய துஆக்களில் என்னால் பங்கு கொள்ள முடியும், ஹாஜிகள் செய்யக்கூடிய துஆவுடைய பலன் எனக்கு கிடைக்கும் என்று நான் ஆசிக்கிறேன் என்று அந்த சஹாபி சொன்னார். இப்ப கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஃபைன் லக பிகுல்லி யௌமின் தஸூமுஹு இத்ல மிஅத்தி ரகபத்தின் வ மிஅத்தி பத்னத்தின் வ மிஅத்தி ஃபரஸின் தஹ்மிலு அலைஹா ஃபீ சபீலில்லாஹ். இதை கேட்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், துல்ஹஜ் மாதத்தினுடைய ஒவ்வொரு நோன்பும் அந்த நாளில் ஆரம்ப 10 தினங்களில் நோக்கக்கூடிய 10வது நாள் பெருநாள் ஆயிடும். பெருநாள் அன்னைக்கு நோன்பு நோக்க கூடாது. 10 நாள் வந்திருக்கே ஹதீஸ்ல அப்படின்னா 9 நாள் வரைக்கும் தான் நோன்பு, 10வது நாள் அல்ல. ஆனால் இந்த 10ஐயும் இணைத்தே ஹதீஸும் சரி குர்ஆனும் சரி இதனுடைய மகத்துவங்களை பேசி இருக்கிறது. அதனால ஹதீஸ்கள்ல 10 நாளில் ஒவ்வொரு நாளும் என்கிற வார்த்தை இடம்பெடுமே தவிர 10வது நாள் பெருநாள் அன்று நோன்பு வைப்பது ஹராம். இப்ப மீதி இருக்கக்கூடிய அந்த 9 நாட்களில் நோக்கக்கூடிய அந்த நோன்பை பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஒரு நோன்புக்கு பகரமாக 100 அடிமைகளையும் 100 ஒட்டகங்களையும் 100 குதிரைகளையும் அல்லாஹ்வுடைய பாதையில் ஜிஹாதுக்காக அனுப்பி வைத்தால் என்ன நன்மை கிடைக்குமோ அந்த நன்மை ஒரு நோன்புக்கு பகரமாக கிடைக்கும் என்றார்கள். ஃபைதா கான யௌமத் தர்வியா ஃபலக ஃபீஹா அதுலு அல்ஃபி ரகபத்தின் வ அல்ஃபி பத்னத்தின் வ அல்ஃபி ஃபரஸின் தஹ்மிலு அலைஹா ஃபீ சபீலில்லாஹ். அதனையும் 8வது தினம் ஆரம்பித்து விட்டால், துல்ஹஜ்ஜுடைய 8வது நாள் ஆரம்பித்து விட்டால், அந்த நாளில் நோன்பு நோட்பவருக்கு 1000 அடிமைகள், 1000 ஒட்டகங்கள், 1000 குதிரைகளை அல்லாஹ்வுடைய பாதையில் ஜிஹாதுக்காக அனுப்பிய நன்மை கிடைக்கிறது. ஃபைதா கான யௌம அரஃபா ஃபலக பிஹா அல்ஃபை ரகபத்தின் அல்ஃபை பத்னத்தின் அல்ஃபை ஃபரஸின் தஹ்மிலு அலைஹா ஃபீ சபீலில்லாஹ். அதுவும் யௌம அரஃபா என்கிற துல்ஹஜ்ஜுடைய 9வது நாளில் ஒருவர் நோன்பு நோற்றால் அவருக்கு 200 அடிமைகள், 200 ஒட்டகைகள், 200 குதிரைகளை அல்லாஹ்வுடைய பாதையில் ஜிஹாதுக்காக அனுப்பி வைத்தால் கிடைத்த நன்மை கிடைக்கிறது. வஹுவ சியாமு சனத்தைனி சனத்துன் கபலஹா வ சனத்துன் பாதஹா. அரஃபாவுடைய நாளில் துல்ஹஜ் பிறை 9இல் நோக்கக்கூடிய நோன்பு 2 வருட நோன்புக்கு சமமானது. அந்த ஒரு நோன்பு 2 வருட நோன்புக்கு சமமானது. அது 1 வருடம் முன்பும் 1 வருடம் பின்பும் அவருடைய பாவங்களை போக்குகிறது என்று கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அறிவிப்பார்கள். எனவே இந்த துல்ஹஜ்ஜுடைய ஆரம்ப தினங்கள் மிக மிக முக்கியமானவை, இபாதத்துக்குரிய நாட்கள், அதிகமாக வணக்கத்துக்குரிய நாட்கள். அபூ தர்தா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக, அலைக்கும் பி ஸௌமி அய்யாமில் அஷ்ர், இந்த துல்ஹஜ்ஜுடைய ஆரம்ப தினங்களில் நோன்பு வைத்துக் கொள்ளுங்கள். வ இக்ஸாரி துஆ வல் இஸ்திக்ஃபார் வ ஸதகத்தி ஃபீஹா, அந்த நாட்களில் அதிகமாக துஆ செய்யுங்கள், அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்யுங்கள், பாவ மன்னிப்பு தேடுங்கள், அதிகமாக சதகா செய்யுங்கள். வ ஸதகத்தி ஃபீஹா ஃபைன்னி சமிஅத்து நபியக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் வைலு லிமன் ஹுரிம கைர ஐயாமில் அஷ்ர். இதை சொல்லிவிட்டு சொன்னார்கள், நான் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல கேட்டிருக்கிறேன், எந்த ஒரு மனிதன் துல்ஹஜ் மாதத்தினுடைய 10 நாட்களின் நலவை இழந்து விடுவானோ, 10 நாட்களில் கிடைக்க வேண்டிய நன்மைகளை இழந்து விடுவானோ,
அவன் ஒட்டுமொத்த நன்மையும் லிமன் உர்ரிம கைர ஐயாமுல் அஷர், அவன் ஒட்டுமொத்த நன்மையையும் இழந்தவனை போல என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். எனவே இந்த நாட்கள், இந்த 10 தினங்களுடைய கைர், அவைகளில் செய்யக்கூடிய நலவுகள் மிக முக்கியமானது என்பதை அபூ தர்தா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லி காட்டுவார்கள். ரமலானுடைய காலங்கள் முடிந்த பிறகு, ரமலானுக்கு பிறகு ஹஜ்ஜனுடைய காலங்கள் ஆரம்பிச்சது. ஹஜ்ஜனுடைய காலங்கள் ஷவ்வால், துல்காதா, துல்ஹஜ். ரமலான் முடிந்த உடனேயே ஹஜ்ஜுக்குண்டான கிரியைகள் ஆரம்பித்து விடுகிறது. ஹஜ்ஜனுடைய காலங்களில் மிக முக்கியமாக 2 அமல்கள், ஒன்று ஹஜ்ஜு, இன்னொன்று குர்பானி. ஹஜ்ஜு அல்ஹம்துலில்லாஹ் பலரும் ஹஜ்ஜுக்காக புறப்பட்டு நாட்டிலிருந்து சென்று கொண்டே இருக்கிறார்கள். ஹஜ்ஜனுடைய காலங்கள் நெருங்க அதனுடைய கடமைகள் துவங்கவிருக்கிறது. 2வது, ஹஜ்ஜுக்கு செல்லாமல் இருக்கக்கூடியவர்கள் செய்ய வேண்டிய மிக முக்கியமான அமலாக குர்பானி இருக்கிறது. குர்பானி நாம் ஒவ்வொரு முறையும் சொல்வது போல பணத்தை கொடுப்பதோ அல்லது ஆட்டினுடைய இரத்தத்தையோ, யனால் அல்லாஹ் லுஹூமுஹா வலா திமாஉஹா வலாக்கி யனாலுஹு தக்வா மின்கும் என்பான் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா. நீங்கள் அறுக்கக்கூடிய அந்த ஆட்டினுடைய, மாட்டினுடைய, பிராணியினுடைய இரத்தமோ இறைச்சியோ அல்லாஹ்வை சென்று அடைவதில்லை. அதை கொடுக்கும் போது உங்களுடைய எண்ணம் எப்படி இருக்கிறதோ, உங்களுடைய இரையச்சம் எப்படி இருக்கிறதோ, அந்த இரையச்சம் தான், அந்த எண்ணம் தான் அல்லாஹ்வை அடையும் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா சொல்வது போல, நல்ல எண்ணத்தோடு நல்ல இஹ்லாஸோடு அந்த குர்பானியினுடைய பிராணிகளை தேர்ந்தெடுத்து குர்பானியை கொடுப்பதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும். இது ஒரு தியாகம். அதனால தான் அதை தியாக திருநாள் அப்படின்னு சொல்றோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகனை தைரியமாக அல்லாஹ் சொன்னான் என்கிற ஒற்றை காரணத்திற்காக அறுக்க துணிந்த அந்த தியாகத்தை போற்றுகிற நிலை. அவங்க தன்னுடைய மகனை, அதுவும் ஒரே மகன், அல்லாஹ் கொடுத்த, நீண்ட நாட்களுக்கு பிறகு கொடுத்த, கடைசி காலத்தில் கொடுத்த ஒரு பிள்ளை, அதற்கு பிறகுதான் இன்னொரு பிள்ளை பிறகுது. இந்த ஒரு பிள்ளையும் கூட அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா அறுத்து பலியிடணும்னு சொல்லும் போது கொஞ்சம் கூட யோசிக்காம அல்லாஹ்வுடைய கட்டளைக்காக, அல்லாஹ்வுடைய கடமையை ஏற்று அதை நிறைவேற்றுவதற்காக அவர்கள் முன்னின்ற அந்த தியாகத்தை அல்லாஹ் ஏற்றான். அதை கியாமத்து வரைக்கும் அல்லாஹ் நம்மன் மீது அவசியமாக ஆக்கியிருக்கிறார். அப்ப அப்படிப்பட்ட ஒரு நிலையில், அப்படிப்பட்ட ஒரு சூழலில் நம்முடைய குர்பானியும் இருக்கணும். நம்முடைய குர்பானி எப்படி இருக்கக்கூடாது என்றால், எங்க ரொம்ப கம்மியா கிடைக்கணும்னு தேடி போகக்கூடாது. நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், உங்களுடைய குர்பானிகளை நீங்கள் சிறப்பாக்குங்கள், சிறந்த பிராணிகளை குர்பானி கொடுங்கள், தகுதி வாய்ந்த பிராணிகளை குர்பானி கொடுங்க. சிறந்தவைகளை, குர்பானிக்கு சிறந்தவை இருக்கணுமே தவிர கறிக்கு சிறந்தவை அல்ல. நாம என்ன விளங்கி வச்சிருக்கிறோம்னா, குர்பானி கொடுக்கும்போது சின்ன குட்டியா கொடுப்போம், அதான் கறி நல்லா இருக்கும். கறி நல்லா இருந்தா என்ன இருந்தாலும் மற்றவங்களுக்கு தானே கொடுக்க போறோம், அவங்க தானே சாப்பிட போறாங்க. டேஸ்டா சாப்பிட்டா தான் நம்ம குர்பானி ஏத்துக்குவோம். அல்லாஹ் அவங்க நல்லா இல்லை கறி அப்படின்னு சொன்னா அப்படி ஒரு ஃபீலிங் இருக்கோ என்னவோ தெரியல. அதனால நம்மளுடைய எண்ணங்கள் எப்படி இருக்குன்னா, ரொம்ப சின்ன குட்டியா இருக்கணும், ரொம்ப சின்னதா இருக்கணும். இல்லை, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், உங்களுடைய குர்பானி பிராணிகளை நீங்கள் நல்லதாக தேர்ந்தெடுங்கள். காரணத்தையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், உங்களுடைய குர்பானி பிராணிகள் நாளை மறுமையில் சிராத்துல் முஸ்தகீம் பாலத்தை கடப்பதற்கு உங்களுக்கு வாகனங்களாக இருக்கும். நீங்க அதுல ஏறி போவீங்க, உங்களை அதை சுமந்துட்டு போவோம். உங்க வெயிட் என்னவோ அதை விட கொஞ்சம் வெயிட் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. நீங்க ஏறி உட்கார்ந்தவொன்னு அது கீழே உட்கார்ந்துடக்கூடாது. கீழே உட்கார்ந்துட்டா சிராத்துல் முஸ்தகீம் பாலத்தை எப்படி கடந்து போறது? கீழே நரகம் இருக்கும், நரகத்துக்கு மேல சிராத்துல் முஸ்தகீம்ங்கிற பாலம் இருக்கும். அது வாளை விட கூர்மையானதாக, முடியை விட மெலிதானதாக இருக்கும். அதை எப்படி கடக்க முடியும்? நம்முடைய அமலை வச்சு, நம்முடைய இஹ்லாஸை வச்சு, நம்முடைய நன்மைகளை வைத்து கடக்க முடியும். அப்படி கடக்கும் போது நம் அந்த பாலத்தை கடப்பதற்கு, அந்த நரகத்தை கடப்பதற்கு காரணமாக இருக்கக்கூடியது நாம் கொடுக்கக்கூடிய உதுகியாக்கள், குர்பானி பிராணிகள். எனவே உங்களுடைய குர்பானி பிராணிகளை நீங்கள் தகுதி வாய்ந்ததாக
திறம்படைத்ததாக நீங்கள் அதை அருங்கள் என்று கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். இப்ப நல்ல குர்பானி கிடாய்கள் தேர்ந்தெடுக்கப்படணும். இன்ஷா அல்லாஹ் இன்னும் நாட்கள் இருக்கு. ஞாயிற்றுக்கிழமை பிறை பார்க்க வேண்டிய நாள். ஞாயிற்றுக்கிழமை மகரிபில பிறை பார்க்க போறோம். பிறை தென்பட்டா திங்கட்கிழமையிலிருந்து துல்ஹஜ் பிறை ஆரம்பமாகும். பிறை ஆரம்பிக்கும் போது யார் குர்பானிக்கு உண்டான நியத் வைத்திருக்கிறோமோ, பணம் கொடுத்துட்டோம் அல்லது இந்த வருஷம் குர்பானி கொடுக்கணும்னு நினைச்சிருப்பவர்களுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை, அவர்கள் துல்ஹஜ் பிறையினுடைய ஆரம்பத்திலிருந்து அவருடைய முடிகளையும் நகங்களையும் களைவதை தவிர்த்து கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையில ஞாயிற்றுக்கிழமை மகரிபுக்கு முன்பாக முடிந்த அளவு குர்பானி கொடுக்கக்கூடியவர்கள் நகத்தையும் முடிகளையும் களைந்து கொள்வது நல்லது. அதுக்காக தாடியை சேவிங் பண்ணணும்னு அர்த்தம் இல்லை. சில அப்படி புரிஞ்சுக்கிறாங்க, நல்லா வலுவலுன்னு, அது சுன்னத்து. அதை இல்லை, எப்ப சாதாரண முடிவெட்டுவோம்ல அதை இந்த 10 நாட்களில் குர்பானி கொடுக்கிற வர அந்த முடிகளையோ அல்லது நகங்களையோ களைவதை தவிர்ப்பது நல்லது. என்ன காரணம் ஏது காரணம் என்பதல்ல, ஒரு காரணம் இப்படி சொல்லப்படுகிறது, ஹாஜிகளுக்கு ஒப்பாவதற்காக. ஹஜ்ஜில் அவங்க எஹ்ராம் கட்டிட்டாங்கன்னா எஹ்ராமுடைய நிலையில் அவர்கள் முடிகளை வெட்டக்கூடாது, நகங்களை வெட்டக்கூடாது. இப்ப நாமளும் ஹஜ்ஜி செய்யக்கூடிய ஹாஜிக்கு ஒப்பாக இருக்கும் நிலையில் இந்த 10 தினங்களுமே தவிர எஹ்ராம்ல இருக்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு நகங்களையும் முடிகளையும் வெட்டக்கூடாது. குர்பானி கொடுக்கிற வீட்டுல யாருமே வெட்டக்கூடாதா? இல்ல, யார் பேர்ல குர்பானி கொடுக்க போறோமோ அவங்க வெட்டக்கூடாது. எல்லாத்துக்காக வேண்டியும் குர்பானி கொடுக்கிறோம் அப்படின்னா எல்லாரும் வெட்டக்கூடாது. பொதுவாக செய்கிற ஒரு தவறு என்ன அப்படின்னா, குர்பானி கொடுக்கும் போது இப்ப நான் இருக்கேன், நான் சம்பாதிக்கிறேன், எனக்கு குர்பானி கடமைன்னு வச்சுக்குவோம், நான் வாஜிப், எனக்கு குர்பானி கொடுக்க வேண்டியது இருக்கு. எங்க அத்தா வஃபாத் ஆயிட்டாங்க, மௌத்தாயிட்டாங்க. இப்ப எங்க அத்தா பேர்ல எனக்கு ரொம்ப பாசம் இருக்கிற வரைக்கும் எங்க அத்தா பேர்ல தான் கொடுப்போம் வீட்டுல. அதனால இப்ப ஒரு ஆட்டை வாங்கி மௌத்தா போன அத்தா பேர்ல குர்பானி கொடுத்துறது, கடமையான என்னுடைய குர்பானியை கொடுக்கறது இல்லை. இன்னொன்னு சொல்றேன், அத்தா இருக்கிறாங்க வீட்டுல, அம்மா இருக்கிறாங்க, சம்பாதிக்கல, வீட்டுல இருக்கிறாங்க, அத்தா பெட் ரெஸ்ட் வீட்டுல இருக்கிறார், அவருக்குன்னு தனியா சேமிப்போ பணமோ எதுவும் இல்லை. அம்மா இருக்காங்க, அம்மாவும் ஹவுஸ் ஒய்ஃப், அவங்களுக்குன்னு தனியா சேமிப்போ அல்லது நகையோ எதுவுமே இல்லை வச்சுக்குவோம். பையன் இருக்கான், அல்ஹம்துலில்லாஹ் சம்பாதிக்கிறான். பையன் சம்பாதிக்கிறாரு, அவருடைய அமௌண்ட்டுக்கு குர்பானி கடமை இருக்கிறது என்றால், இப்ப எங்க வீட்டுல பெரியவங்க அத்தா இருக்கிறாங்க, வீட்டுல அம்மா இருக்கிறாங்க, அத்தா பேர்ல இந்த வருஷம் குர்பானி கொடுத்துக்கிறேன், அம்மா பேர்ல அடுத்த வருஷம் குர்பானி கொடுத்துக்கிறேன் என்றால் கடமை அத்தா பேர்லயோ அம்மா பேர்லயோ இல்ல, சம்பாதிக்கிற மகன் பேர்ல. யாருக்கு கடமையோ அவங்க பேர்ல கொடுத்துட்டு, எனக்கு நான் சம்பாதிக்கிறேன், என்கிட்ட பணம் இருக்கு, காசு இருக்கு, எனக்கு கடமை, நான் கொடுத்துடுறேன். ஆனா அத்தா இருக்காங்க, அவங்களும் கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன், அம்மாவுக்கும் கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன், எக்ஸ்ட்ரா கொடுக்குறேன், தப்பில்லை, கூடும். ஆனா என்ன செய்யக்கூடாது, பெரியவங்களுக்காக தான் கொடுக்கணும், நமக்கு கொடுக்க கூடாதுன்னு நினைச்சிட்டு யார் சம்பாதிக்கிறாங்களோ, யாருக்கு அவசியமோ கடமையோ அவங்களை விட்டுட்டு மற்றவங்களுக்காக கொடுக்கிறது தப்பு, தவறு. இதை பெரும்பாலானவங்க செய்யக்கூடிய தவறாக இருக்கு. பெரியவங்களை மதிக்கிறோங்கிற பேர், மதிக்கணும், இப்படி மதிக்க கூடாது. அவங்களுக்காக எக்ஸ்ட்ரா கொடுக்கணும், நாம கொடுத்துட்டு அவங்களுக்காக வேண்டி கொடுக்கலாம், தப்பில்லை. ஆனா அவங்க பேர்ல கொடுத்துட்டு யார் மேல கடமையோ கொடுக்காம இருந்தா கடமை நிறைவேறாது, நிறைவேறாம போயிட்டு போகுது அப்படின்னு நினைக்க கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யார் உதுஹியாவுடைய கடமை இருந்து குர்பானி கொடுக்க வேண்டிய அவசியம் இருந்து குர்பானி கொடுக்கலையோ அவர் பெருநாள் அன்று ஈதுகாவுக்கு தொழுவதற்காக வரவே வேணாம். அவர் என்ன பெருநா கொண்டாடி என்னது கிளிக்க போறாரு, ஏன் பெருநா கொண்டாடுறாரு அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க. யாரை பார்த்து? யார் கடமை இருந்து கொடுக்காம இருக்கிறாரோ அவரை பார்த்து ரசூலுல்லாஹ் கேட்கிற கேள்வி. அப்ப யாருக்கு கடமையோ அவர்கள் கொடுத்தார்கள். யாருக்கு கடமை? இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பொறுத்தவரை ஐயாமுன் நஹர்னு சொல்லுவாங்க, 3 நாள், பிற 10 பெருநாள், 11, 12, 13 தக்பீர் சொல்லுவோம் அசர் வரைக்கும், 4 நாள்னு வச்சுக்குவோம். 4 நாள் ஒருத்தர் தனக்காக, தன்னுடைய அத்தா அம்மா இருந்தா அவங்க, பொண்டாட்டி பிள்ளைங்க இருந்தா அவங்க, இவங்களுக்கு உண்டான சாப்பாடு வகையறா எல்லாத்துக்கும் போக எக்ஸ்ட்ரா பணம் குர்பானி கொடுக்கறதுக்கு இருந்தா அவர் மேல குர்பானி கொடுக்கறது கடமை. 4 நாள் சாப்பாட்டுக்கு உண்டான காசு, 3 வேளை சாப்பாடு,
ட்ரெஸ்ஸு, பெருநாளைக்கு உண்டான செலவு, ஹலாலான செலவு, பெருநாளைக்கு உண்டான ஹலாலான செலவுகள், இவைகள் போக ஒருத்தர்கிட்ட அதிகப்படியான காசு இருக்குது அப்படின்னு சொன்னா அவர் மேல கடமையாகும். அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பொறுத்தவரை ஒருத்தருக்கு இது அதிகப்படியான இந்த 4 நாளுடைய 3 நாளுடைய இதில் போக இன்னைக்குள்ள ரேட் 612 கிராம் வெள்ளி இன்னைக்கு 314 ரூபா 90 பைசா 1 கிராம் வெள்ளி. அந்த அடிப்படையில் 1,92,876 ரூபா 25 பைசா, கிட்டத்தட்ட 2 லட்சம் ரூபா. 2 லட்சம் ரூபா பணம் ஒருத்தட்ட இருந்தா, பணமா இல்லை தேவையில்லாத பொருளா இருந்தாலும், 2 பைக் வச்சிருக்காரு ஒருத்தர், ஒரு பைக் அவசியமானது, இன்னொரு பைக் அவசியம் இல்லாதது, பைக்கினுடைய ரேட்டு 2 லட்சம் ரூபா இருக்கும் அப்படின்னா அவருக்கு ஜக்காத்து கடமை. ஆனா அவர் வாடகை வீட்டில தான் இருக்கிறார், ஆனா அவர் இஎம்ஐ தான் கட்டிட்டு இருக்கிறார். என்ன செஞ்சாலும் பைக்கு இஎம்ஐ எல்லாம் முடிஞ்சு அவருக்கு சொந்தமானதா மாறிடுச்சு. இவர் 2 லட்சம் ரூபாய் பைக்குக்கு சொந்தக்காரர், ஒரு பைக்கு இவருக்கு தேவை அவசியமானது, எக்ஸ்ட்ரா 1 இருந்தா அதை கணக்குல சேர்க்கணும். டிவி வச்சிருக்கோம், 1.5 லட்சம் ரூபாய்க்கு டிவி வீட்டுல இருக்கு அப்படின்னு அவங்களுக்கு கடமை. இப்படி அதிகப்படியான பொருட்கள் ஜக்காத்துல தங்கம் வெள்ளி வியாபார பொருள் மட்டும்தான் கணக்கெடுப்போம். இதுல அப்படி கிடையாது. அவசியம் இல்லாத பொருள் எதுவா இருந்தாலும் அதனுடைய மதிப்பு 2 லட்சம் ரூபாய் சுமார் இருந்தால் அவருக்கும் ஜக்காத்து கடமையாகும். அப்ப இது குர்பானி கடமையாகும், அவர்கள் குர்பானி கொடுக்கணும். இப்ப குர்பானுடைய கிடாய் இன்ஷா அல்லாஹ் அது கடைசியில வாங்குவோம், அதனால அடுத்த வாரம் பேசுவோம். இந்த வாரம் அதிகமா கூட்டு குர்பானிக்கு பணம் கட்டுற காலம் இது கட்டிட்டு இருக்கும். நான் அடிக்கடி சொல்றது உண்டு, பல கூட்டு குர்பானிகள் கூடாத கூட்டு குர்பானியா இருக்கு. அல்லாஹ் பாதுகாக்கணும். நாம அமௌண்ட்டை கொடுத்துட்டோம், காசை கொடுத்துட்டோம், வேலை முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சுக்கிறோம். ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்கள கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அவங்களுடைய குர்பானியை கொடுக்கும் போது ஃபாத்திமாவை பார்த்து, ஃபாத்திமா இங்க வா, உன் குர்பானி கொடுக்க போறேன், இங்க நில்லு பாரு அப்படின்னு ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா நிக்க வச்சு அவங்களுக்கு முன்னாடி அதை அறுத்தாங்க. அறுக்கும் போது சொன்னாங்க, உன்னுடைய குர்பானியினுடைய பிராணியின் ஒரு சொட்டு ரத்தம் பூமியில் படுவதற்கு முன்பாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா உன்னுடைய குர்பானியை ஏற்றுக்கொள்கிறான். இப்ப குர்பானி, நம்முடைய குர்பானி கொடுக்கப்படுகிற போது அதை நாம அங்க இருக்கணும், அதை நாம பார்க்கணும். இது முஸ்தஹப், அவசியம் அல்ல. ஒருவேளை இல்லைன்னாலும் பரவாயில்ல, ஆனா நல்லது என்ன, நம்முடைய குர்பானி கொடுக்கப்படுறதை நாம பார்ப்பதே நல்லது. நான் நமக்கு தோதுவா சொல்றேன். இப்ப நம்மளுடைய மஹல்லாவை பொறுத்தவரை, மன்னடியை பொறுத்தவரை அல்ஹம்துலில்லாஹ் குர்பானி கொடுக்க தகுதி இல்லாதவங்க ரொம்ப கம்மி, தகுதி உள்ளவங்க அதிகமானவங்க. இடப்பற்றாக்குறை மற்றவைகள் எல்லாம் நமக்கு இருக்கு. இப்போ ஃபேமிலியில ஒரு 5 பேர் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா ஒருத்தருக்காக ஒரு ஆட்டை வாங்கி கொடுத்துடுறோம், மீதி 4 பேருக்காக கூட்டு குர்பானில சேர்றோம், தப்பில்லை. ஒருத்தருக்காக ஒரு ஆடை கொடுத்துடுறோம், மற்றவங்களுக்காக கூட்டு குர்பானில சேர்றோம். இந்த கூட்டு குர்பானில சேரும் போது எங்க சேர்றோம், யார்கிட்ட கொடுக்குறோம், அவங்க எப்படிப்பட்டவங்க, அவங்க கொடுக்குறாங்களா இல்லையா. கூட்டு குர்பானியை பொறுத்தவரை மாட்டுல 7 பேர் தான், 8வது ஆளை சேர்க்கக்கூடாது. ஒட்டகத்துல 7 பேர் தான், 8வது ஆளை சேர்க்கக்கூடாது. ஒரு ஹதீஸ்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 10 பேருக்காக ஒரு ஒட்டகத்தை கொடுத்தார்கள்னு இருக்கு. அந்த ஹதீஸ சில பேர் ஆதாரமா கொண்டு 10 பேர் ஒட்டகத்திலையும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்ற ஒரு குரூப்பும் இருக்கு. ஏன் அதுல கொடுக்கும்போது மாட்டுல மட்டும் கொடுக்க கூடாதா, மாட்டுலையும் 10 பேருக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்ற குரூப்பும் இருக்கு. ஆனா இந்த குரூப் எதுவுமே ஜகாத் இந்த குர்பானின்னு வரும்போது தன்னை வெளிப்படுத்த மாட்டாங்க, தான் யாருன்னு காட்ட மாட்டாங்க, தன்னுடைய கொள்கை என்னன்னு சொல்ல மாட்டாங்க. எல்லாத்தோட கலந்துருப்பாங்க, நம்மள்ட்ட குர்பானின்னு வாங்கிக்குவாங்க. அவனுடைய என்ன சொல்லும், 7 பேருக்கு தான் கொடுக்கணுமா, 10 பேருக்கு கொடுக்கலாம், அறிவு கட்டவங்க தேவையில்லாம 7 பேருக்கு கொடுக்குறானுங்க, எக்ஸ்ட்ரா 3 சேர்த்து போடு, என்ன கெட்டு போச்சு, அல்லாட்ட நம்ம தானே பதில் சொல்லணும், சொல்லிக்கலாம் அப்படின்னு நினைச்சு அவன் கொடுப்பான். நமக்கு காசை கொடுத்தோம், ஆனா குர்பானி இல்ல. எப்ப தெரியும், நாளைக்கு மறுமையில போய் நிற்கும் போது நன்மை இல்லாம இருக்கும்போது நம்ம அல்லாட்ட கேட்போம், யாரெல்லாம் நான் குர்பானி எல்லாம் கொடுத்தனே ஒன்னையுமே காணும் எங்கேண்டு, அப்ப அல்லா எப்ப கொடுத்த அப்படின்னு கேட்பான். இல்ல நான் அவர்கிட்ட காசைத்தானே கொடுத்தேன், குர்பானி கொடுக்கலையா, இருந்தாலு காசை அவர் வச்சுக்கிட்டாரு, காசு அவர் வச்சுக்கிட்டாரு. எவ்வளவு கொள்கை உள்ளவங்க இருக்கிறாங்க, ஏன் குர்பானியை தான் கொடுக்கணுமா, குர்பானி கொடுத்து கறியை கொடுக்கறத விட 4 பேர் காசை கொடுத்துடலாமே, எவ்வளவு பேர் கஷ்டப்படுறாங்க, அவருக்கு ஒரு தொழில் வச்சு கொடுக்கலாம், அதுல தொழில முன்னேறுவாரு. என்னமெல்லாமோ சொல்றாங்க. காசை கொடுத்தா குர்பானி கூடாது, தொழில முன்னேறதுக்கு செய்யலாம். எதை செய்யணும், அவருக்கு தகுதியானவர் இருந்தா சக்காத்தை கொடுக்கலாம், நம்முடைய சதக்காக்களை கொடுக்கலாம், தப்பில்லை. அதே மாதிரிதான்
சில இடங்கள்ல இப்ப காஷ்மீர்ல கஷ்டப்படுறவங்க இருக்கிறாங்க, பலஸ்தீன்ல கஷ்டப்படுற முஸ்லீம்கள் இருக்காங்க. இப்ப இப்படி சில பேர் கிளம்பியிருக்காங்க, நீங்க எல்லாத்தையும் கொடுங்க, உங்க குர்பானி எல்லாம் நான் பலஸ்தீன்ல கொண்டு போய் கொடுத்துடுறேன். இங்கெல்லாம் யாருமே கஷ்டப்படுறவங்களே இல்ல, பலஸ்தீன்ல நம்ம முஸ்லீம் மக்கள் கஷ்டப்படுறாங்க, பலஸ்தீன்ல கொண்டு போய் நான் நினைச்சு போறேன் குர்பானி கொடுக்க போறேன், நான் காஷ்மீர்ல கொண்டு போய் குர்பானி கொடுக்க போறேன். கொடுத்தாரா கொடுக்கலையா யாருக்கு தெரியும்? காசு தானே போச்சு, குர்பானி என்ன ஆச்சு? அப்ப நம்முடைய குர்பானிய நாம கொடுக்கிறது எது சிறப்பு அப்படின்னா, முடிஞ்ச அளவு நாமளே நம்ம ஃபேமிலிலேயே 10 பேர் இருக்கிறோமா, நம்மளே ஒரு மாடு 2 மாடு 7 பேருக்கு ஒரு மாட்டை கொடுத்தாகணும்னு கடமை கிடையாது. அது தெரியுமா? ஒரு நபருக்கு ஒரு மாடு கூட கொடுக்கலாம், தப்பில்லை. என்ன அர்த்தம்னா 7 பேருக்கு மேல சேர்க்க கூடாதுன்னு அர்த்தம். 8வது ஆள் சேர்க்க கூடாது. ஆனா 7 பேர் கம்பல்சரி ஒரு மாட்டுக்கு கூட்டு இருக்கணுமா குர்பானிக்கு? தேவையில்லை. ஒருத்தர் விரும்புறாரு, எனக்கு மட்டும் ஒரு ஆளுக்காக ஆடை கொடுக்காம ஒரு மாடையே நான் கொடுக்க போறேன், ஏன் ஒரு ஆளுக்காக அப்படின்னு ஒரே ஒரு ஆளுக்காக ஒரு மாடு கொடுத்தார். 3 பேருக்காக 3 மாடு கொடுத்தாரு. அல்ஹம்துலில்லாஹ். தர்மத்தை பொறுத்தவரை எவ்வளவு அதிகமா கொடுக்கிறோமோ அது அல்லாஹ்விடத்துல சிறந்ததா போய் ஏற்றுக்கொள்ளும். தப்பெல்லாம் ஒண்ணு கிடையாது. தொழுகை மாதிரி கிடையாது. தொழுகையில 2 ரக்காத்துனா 2 ரக்காத் தான் தொழுகணும். நான் 3 ரக்காத் தொழுதுக்கிறேன், ஜும்மா இன்னைக்கு ரொம்ப நாள் ஆயிப்போச்சு வந்து, நான் வர்றதே ஜும்மாக்கு தான், அதனால 4 ரக்காத்தா தொழுகிறேன். நீங்க டெய்லி தொழுகிறீங்க, 2 ரக்காத் தொழுகிறீங்க, நான் வெள்ளிக்கிழமை மட்டும் தானே வர்றேன், அதனால நான் 4 ரக்காத் தொழுகிறேன்னு ஒருத்தர் தொழுதா, இவர் எக்ஸ்ட்ரா தான் 2 ரக்காத் தொழுது இருக்கிறாரு. ஆனா கூடுமா? கூடாது. அது மாதிரி குர்பானி கிடையாது. குர்பானி சதக்கா, தர்மம். தர்மத்தை பொறுத்தவரை எக்ஸ்ட்ரா கொடுத்தா நல்லது, தாராளமா கொடுக்கலாம், தப்பு கிடையாது. இப்ப ஒருத்தர் தனக்காக கொடுக்கலாம். அதே மாதிரி சில இடங்கள்ல என்ன ஆகுதுன்னா, சாதாரணமா ஒன்னும் சட்டம் தெரியாதவங்க எல்லாம் கூட்டு குர்பானி ஆரம்பிச்சு வச்சிருக்காங்க. ஆளால் கொடுக்குறாங்க. ஒரு 5 பங்கு சேர்ந்துருது, ஷேர் சேருது. அவர் ஒரு 100 மாடு கொடுக்குறாருன்னு வச்சுங்க, 99 மாட்டுக்கு ஃபுல் ஷேர் சேர்ந்துருச்சு. 100வது மாடு கடைசி மாட்டுக்கு 5 ஷேர் சேர்ந்துருச்சு. எல்லாத்தையும் கொடுத்துட்டாரு. 5 ஷேருக்கு போக மீதி 2 ஷேர் கறி தனியா இருக்குல்ல, இந்த கறி எடுத்து அவர் என்ன செஞ்சாரு, வித்துறாரு. 5 பேர் தானே ஷேர் கொடுத்தாங்க, ஒரு மாட்டை 7 பங்கா வச்சாருல, 5 பங்கு கறி கொடுத்துட்டாரு. மீதி 2 பங்கை வித்துட்டாருன்னு சொன்னா 5 பங்குக்குண்டான குர்பானி சேர்ந்து கூடாது. இப்ப நம்ம ஷேர்னு கொடுத்துட்டோமே கையில, அவன் என்ன செஞ்சான்னு நமக்கு என்ன தெரியும்? அவங்க என்ன பண்ணாங்க, என்ன செஞ்சாங்க? கரெக்டா 7 பங்கு வச்சாங்களா? 7 பேர் கொடுத்தாங்களா? 5 பங்கு வச்சுட்டு 2 பங்கு வித்தாங்களா? என்ன செஞ்சாங்க யாருக்குமே தெரியாம இருக்கும்போது அந்த கூட்டு குர்பானுடைய நிலை என்ன? அல்லாஹ் பாதுகாக்கணும். பல அமல்கள் இன்று வியாபாரங்களா மாறி போனது போல கூட்டு குர்பானியும் வியாபாரமா மாறி போச்சு. இதுல எவ்வளவு சம்பாதிக்கலாம்னு யோசிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஒரு காலம் இருந்தது, ஹஜ்ஜிக்கு கூட்டு போறவங்க டிராவல்ஸ்ன்னு ஆரம்பிச்சாங்கன்னா, ஹஜ் உம்ரா டிராவல்ஸ் கூட்டு போறவங்க உண்மையிலே எவ்வளவு பேர் கஷ்டப்படுறாங்க, ஹிதமத்து செய்யணும் என்று செஞ்ச காலங்கள் ஒண்ணு இருந்தது. ஆனா இப்ப நல்ல பிசினஸ் ஹஜ்ஜி உம்ரா டிராவல்ஸ் தானே ஆயிப்போச்சு, பிசினஸ் ஆயிடுச்சு. அதே மாதிரி குர்பானிலையும் கூட்டு குர்பானி இன்னைக்கு சர்வசாதாரணமா பிசினஸ் ஆயிடுச்சு. எப்ப பிசினஸ் ஆயிடுச்சோ அதுல யக்கீன் குறைஞ்சிச்சு, தக்குவா குறைஞ்சு போச்சு. அதுக்கு தகுதி வாய்ந்த ஆடுகள் பிடிக்கப்படுதா, தகுதி வாய்ந்த மாடுகள் இருக்கா, அந்த மாட்டினுடைய வயசு முழுமை அடைஞ்ச மாட்டினுடைய வயசு இருக்கா, ஒட்டி போன வயிற்றோட ஒண்ணுக்கு உதவாத சோம்பேறி மாட்டெல்லாம் குர்பானின்ற பேர்ல கொடுத்துடுறாங்க. நம்ம வீட்டுக்கு நம்ம வேற 5 கிலோ கடி வேற அளந்து பாக்குறோம், நிறுத்து வேற பாக்குறோம், 5 கிலோ கரெக்டா இருக்கா, 4.5 கிலோ இருந்தா கேட்கிறோம், 1/2 கிலோ கம்மியா இருக்கு, 5 கிலோ தர்றீங்கன்னு சொன்னீங்க. முதல்ல அவன் 5 கிலோ தர்றேன்னு சொன்னாலே குர்பானி கூடாது. ஒரு பங்குக்கு 5 கிலோ குர்பானி நான் தர்றேன், கறி தர்றேன் அப்படின்னு சொல்லவே கூடாது. எப்படி தெரியும்? அந்த மாடு 35 கிலோ தான் எவன் பார்த்தான்? வெட்டின பிறகு அறுத்த பிறகுதான் எத்தனை கிலோ இருக்குன்னு தெரியும். எத்தனை கிலோ இருக்க அதை 7 பங்கு சரிசமமா வச்சு யாருக்கு எவ்வளவோ அதை கொடுக்கணும். அது பேர் தான் குர்பானி. 4 கிலோ தான் ஒரு பங்குக்கு வந்தது, எக்ஸ்ட்ரா 1 கிலோ எங்கன்னு வாங்கினாரு? கறிக்கடையில இருந்து வாங்கி எக்ஸ்ட்ரா போட்டு இருந்தாங்க, உங்க குர்பானி கொடுப்பாரா? 5.5 கிலோ வந்துச்சு, 1/2 கிலோ இவர் எடுத்துக்குவாரா? என்ன தப்பு, எல்லாமே தவறு. அதனால கூட்டு குர்பானி விஷயத்துல அதிக கவனமா இருங்க. நான் ஏற்கனவே போன வருஷம் கூடாத கூட்டு குர்பானினே ஒரு தலைப்பிலே பேசினேன். எவ்வளவு மோசங்கள், எவ்வளவு பிரச்சனைகள் இந்த கூட்டு குர்பானியில் நடக்குது என்பதை பத்தி பேசினேன். மதரசாக்களுக்காக கொடுக்கிறோம். எத்தனை மதரசாக்கள் உங்களுக்கு தெரியும்? நம்ம இருக்கிறோம், ரமலான்ல வர்றாங்க, பில்ல தூக்கிட்டு வர்றாங்க, ரசீது தூக்கிட்டு வர்றாங்க. எத்தனை மதரசாவை நம்ம கன்ஃபார்ம் பண்ணி உண்மையிலே இந்த மதரசாக்கள் நடக்குதுன்னு
தெரிஞ்சு கொடுத்தோம். யாருக்கோ கொடுக்கிறோம், எதுக்கோ செய்யறோம். எது அவசியமோ, எது நம்முடைய கண்களுக்கு முன்னாடி இருக்கோ அங்க கொடுக்கறது இல்ல. நம்மள்ட்ட இருக்கிற பெரிய வீக்னஸ் அது. சம்பந்தம் இல்லாம எங்கெங்கெல்லாம் தான் வருவாங்க, எங்க நடக்குதுன்னே தெரியாது, அவனுக்கெல்லாம் வாரி வாரி கொடுத்துருவோம். இப்ப நம்ம கொடுக்கறது தப்ப, தாராளமா கொடுக்கணும். அந்த தர்மங்கள் தான் நம்மளை வாழ வைக்குது, அந்த தர்மங்கள் தான் நம்முடைய சந்தோஷத்தை தருது, அந்த தர்மங்கள் தான் நம்முடைய நோய் நொடிகளை நீக்குது, எந்த சந்தேகமும் இல்லை. கொடுப்பத தகுதி வாய்ந்த இடங்களுக்கு கொடுங்க, தகுதி வாய்ந்த இடங்கள்ல போய் சேர்ற மாதிரி அதை பயன்படுத்துங்க. கூட்டு குர்பானி சும்மா விளையாட்டு கொடுக்கல, அமலா கொடுக்கிறோம், இபாதத்தா கொடுக்கிறோம். அப்படியானால் எப்பவாவது ஒரு தடவையாவது உங்களுடைய நீங்க கொடுக்கிற அந்த மாட்டை, உங்களுக்காக கொடுக்கப்படுகிற அந்த மாட்டை கொஞ்சம் பார்க்கணும்னு நினைங்க, போய் பாருங்க. இதுதான் என் மாடு, இது தகுதி வாய்ந்ததுதான், சரியாதான் கொடுக்கப்படுது என்பதை கொஞ்சமாவது கன்ஃபார்ம் பண்ணுங்க. கண்ட இடங்கள்ல, தெரியாத இடங்கள்ல காசை மட்டும் கொடுத்துட்டு கறி வந்தா போதும்னு நினைச்சா நிச்சயமா அது குர்பானினுடைய பலனை தராது என்பதை மனசுல பதிய வைங்க. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நம்முடைய குர்பானிகளை ஒப்புக்கொள்ளப்பட்ட குர்பானிகளாக, ஏற்றுக்கொள்ளப்பட்ட குர்பானிகளாக, தக்வாவோடு வழங்கப்பட்ட குர்பானிகளாக ஏற்றல் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.